முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாக மாறட்டும். இன்னைக்கு நம்ம முருகனுடைய சக்தி வாய்ந்த ஒரு மலைக்கோவில்னா இந்த சிவன்மலைங்க. இந்த சிவன்மலையினுடைய சிறப்பு என்னன்னா, இந்த கோவில்ல வைத்திருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைத்துள்ள பொருளால் பல்வேறு காலங்கள்ல பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தற்போது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பார்த்தீங்கன்னா கடல் நீர் வச்சிருக்காங்க. இதனால என்ன நடக்கும்னு இனி வருகின்ற காலங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். சிவன்மலையினுடைய வாக்கின்படி இனி வருகின்ற காலங்கள்ல கடக ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமைய போகுது, உங்களுக்கான நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தை நீங்க பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கடக ராசியை சேர்ந்தவங்க நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ரொம்பவே புத்தி கூர்மை உடையவங்களாக இருப்பீங்க. மற்றவங்க மீது அதிக அக்கறை காட்டக்கூடியவங்களும் நீங்க தாங்க. உதவி கேட்காமலேயே அவங்களுக்கு தேவையான உதவியை நீங்க செய்திடுவீங்க. தங்கள் குடும்பத்தையும் சுற்றி இருப்பவங்களையும் பாதுகாப்பதில் அதிக கவனத்தோடு இருப்பீங்க. கற்பனை சக்தியில சிறந்து விளங்கக்கூடிய நீங்க சிறந்த கலைஞராகவும் இருப்பீங்க. உணர்ச்சிகளை சரியாக கையாள தெரிந்தவங்க நீங்க தாங்க. நிதானத்தை அடைவதற்காக சோர்ந்து போகாம தடைகளை தாண்டி வெற்றி இலக்கை ஈட்டி வெற்றியும் பெறுவீங்க. கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரன்னு, கேது தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனும், சுகஸ்தானத்துல செவ்வாய், புதன், அஷ்டமஸ்தானத்துல சனின்னு, ராகுன்னு, அயன சைன போகஸ்தானத்துல குருன்னு கிரக நிலைகள் இந்த மாதத்துல அமைந்திருக்குதுங்க. இந்த மாதம் பொறுத்தவரை வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்திடுங்க. உடல்நல பாதிப்பு உண்டாகலாம். பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்துல காணாம போன சந்தோஷம் மீண்டும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நெருக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். வராதுன்னு நினைத்த பொருள் உங்க கைக்கு வந்து சேருங்க. உறவினர்களுடைய நண்பரிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறைய தொடங்கும். தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்க தொடங்குங்க. தேங்கி இருந்த சரக்குகளை விற்பனைக்கு உள்ளாக்குவீங்க. அதிகமாக உழைக்க வேண்டியதா கூட இருக்கும். சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருங்க. உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா சிறந்த பலனை பெறுவீங்க. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க. வேலை தேடியவங்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. மற்றவருடன் அனுசரித்து செல்வது தான் நல்லதுங்க. நண்பர்களுடன் பகை ஏற்படலாம். பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படும். கலைத்துறையில இருப்பவங்களுக்கு பாக நிலை ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்தை அனுசரித்து செல்வது தாங்க இப்போது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டியதா இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்ற தனிப்பட்ட வளர்ச்சியை பெறலாங்க. காதல் குடும்ப உறவுகளை சில தவறான புரிதல்கள் மனதை திறந்து பகிர்வதில் உள்ள சிரமங்களை காரணமாக சவால்கள் உருவாக்கலாம். அத்தகைய சூழல்ல நீங்க பொறுமையுடன் நடந்து கொள்வதாங்க நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். முந்தைய மாதங்களை எடுத்த அறிவார்ந்த முடிவுகளும் உழைப்பினுடைய பலனை இப்போது பெறுவீங்க. தொழில் வாழ்க்கையில முன்னேற்றமும் வெற்றியை அடைய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. வணிகத்துல திட்டமிடல்னு, வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கை திருப்தின்னு விரிவாக்க முயற்சிகள் சிறப்பாக அமைய போகுது. உடல்நலம் வாழ்க்கை முறையில செய்த மாற்றங்களால் நிலைத்ததாக இருக்கும். ஆனா மனநலத்தை அதிகமாக கவனிப்பது ரொம்ப அவசியங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரே சவால் அது என்னன்னா கல்வியில அதிக கவனம் தேவை வேணும். காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உணர்ச்சி அதிகரிப்பு, நிறைவேறாத எதிர்பார்ப்புகள காரணமாக மன அழுத்தம், விரக்தி உங்களுக்குள்ள ஏற்படலாம். அவசரமாக செயல்படாம அமைதியாக பொறுமையாக இருப்பது தான் நல்லது. பெரியவங்க இல்லைனா நண்பர்களிடம் கருத்து முரண்பாடுகளோ, நேர குறைபாடோ, சிரமமான உரையாடல்கள் உருவாகலாங்க. இத்தகைய சூழல் தவறான புரிதல் உறவுல இடைவெளியை ஏற்படுத்தக்கூடும். பிறர் கூறுவதை கவனமாக கேட்டு குறைந்த அளவுல மட்டும் பதிலளிப்பது தாங்க நல்லது. நிதி நிலைமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முதலீடுகள் சேமிப்புகள் மூலம் நிலையான வருமானத்தையும் வளர்ச்சியும் பெறுவீங்க. கடன்களை தீர்த்து எதிர்கால செலவுகளை முறையாக திட்டமிட்டு நீண்டகால நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறந்த ஒரு காலம் தாங்க இது. உங்க தொழில் வாழ்க்கையில பொறுத்தவரை முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. புதிய பொறுப்புகளும் பணிகளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க.
இந்த சமயம் பொறுத்தவரை உங்க மனதில் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு பய உணர்வு கூட ஏற்படலாங்க. பொறுமையாக இருப்பதும் தைரியத்தோடு முன்னோக்கி செல்வது தான் நன்மையை பயக்கும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் செய்யாம இருப்பது நல்லதுங்க. தொடர்ச்சியாக இருந்து வந்த மன தாங்கல்கள் தீர்ந்திடும். யாரிடமும் எந்தவித வாக்குவாதங்களும் வைத்து கொள்ளாம இருங்க. சிலரை நம்பி மோசம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் தனிப்பட்ட விஷயத்திலும் துணை விஷயத்திலும் பெற்றோர்கள் பெரியவங்க ஆசிர்வாதம் பெற்று ஆரம்பித்து செய்வது தாங்க நல்லது. முதுகு அடிவயிறு மற்றும் மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களை ரொம்பவே கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாகி இருக்குதுங்க. பணவரவு அதிகரித்து காணப்படும். மன பதற்றம் மன அழுத்தம் தீர்ந்திடுங்க. எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றம் பெறுவீங்க. திட்டமிட்டக்கூடிய செய்யக்கூடிய காரியங்களை தான் வெற்றி பெறுவீங்க. பேச்சுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். மற்றவர்களுடன் இணக்கமாக செல்வதை தவிர்த்திடுங்க. மேலும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்க விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலுமே முடிவு சாதகமாக தாங்க இருக்கும். வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். கட்டுப்பாட்டுடன் இருப்பது தான் நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது தாங்க நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை திடீர் தடை ஏற்படலாம். உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் இந்த சமயத்துல அனுசரித்து செல்லுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் நீங்க யோசித்து செய்வது தாங்க நல்லது. வீண் விவகாரங்களா தலையிடாம ஒதுங்கிடுங்க. கலைத்துறையில இருப்பவங்களுக்கு மன துணிவு அதிகரிக்கும். அரசியல்ல இருப்பவங்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் கூட ஏற்படலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது தாங்க நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்கள் உங்க வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தரும். அது என்ன பரிகாரம்னு தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாங்க. கடக ராசிக்குரிய நவகிரக நாயகன்னா சந்திர பகவான் தாங்க. எனவே உங்க ராசிக்குரிய திங்கக்கிழமையில சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்களை நீக்கிடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினங்கள்ல முன்னிரவே இரவுல தோன்ற வானில தெரிகின்ற பூரண சந்திர தரிசனம் செய்வதோ உங்க மனதில் பார்த்தீங்கன்னா நேர்மறையான எண்ணங்களை அதிகரிக்க செய்யும். நீங்க தினந்தோறும் பார்த்தீங்கன்னா வெளியில செல்லும் போது தாயாரை வணங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வது ரொம்பவே நல்லதுங்க. மாதம் ஒரு முறையாவது கோவில்கள் துறவிகளுக்கு உங்களால் முடிந்த அரிசி தானம் அளிப்பதும் உங்களுக்கு அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தருங்க. தொடர்ந்து இந்த மாதத்துல உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்க ராசியில வரக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆடை அணிகலன்களை விற்பனை செய்வோருக்கு ஏற்றமான காலம் தாங்க இது. தங்களுடைய தொழிலை நீங்க இந்த சமயத்துல விரிவுபடுத்தி கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில இருப்பவங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் பெறுவீங்க. தங்க மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் பாதிப்படையலாம். தொழில் வியாபாரத்துல லாபம் குறைய தொடங்கும். திட்டமிட்டு செயல்படுவது நன்மை அளிக்குங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களை அலைச்சல் வரலாம். உத்தியோகத்துல இருப்பவங்க அதிகமான பணிகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா தந்தை தாய் வழி உறவினர்கள் பிள்ளைகளோட கருத்து மோதல்கள் வரலாம். நண்பர்களிடத்துல மன வருத்தம் கூட ஏற்படலாங்க. சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்காலத்திற்கு தேவையான முறையில் சேமிப்புகளை உண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்வது தாங்க நல்லது. தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல காரிய தடை தாமதம் கூட உண்டாகலாம். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. குடும்பத்துல திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமை ஏற்படலாம். குழந்தைகளை பற்றி கவலை உங்களுக்கு அதிகரிக்குங்க. எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் தெளிவான முடிவு எடுப்பது தான் நல்லது. அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது ரொம்பவே கவனமாக இருங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா காரிய தடைகள்ல தாமதம் உண்டாகலாம். வீண் அலைச்சல் கூட ஏற்படலாங்க. தொழில் போட்டிகள் குறைய தொடங்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் இதையும் செய்து முடித்திடுவீங்க. அடுத்தவருடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காம இருப்பது தாங்க நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா உறவினர் வகையில அதிக தொந்தரவுகள் கூட வரலாங்க. சில தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூட சூழ்நிலை உருவாகும். தூரத்துல இருக்கக்கூடிய உறவினரால நன்மை ஏற்படுங்க. உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனை வணங்கி வர எல்லா காரியங்களும் நன்மையாக நடக்குங்க. மன திருப்தி உங்களுக்குள்ள உண்டாகும்.
இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக 13, 14 அமைந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம வேலிருக்க பை மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.